எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம குரு வந்து எப்படிலாம் நம்மளை வந்து கருணைகளை வந்து பண்ணி நம்மளை எப்படிலாம் வந்து பார்க்கல அப்படின்னு எத்தனையோ எபிசோடு எனக்கு பார்த்துருப்பேன். இன்னைக்கு சார் வந்து எந்த அளவுக்கு எனக்கு கருணை ரீசெண்டாக காமிச்சார் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. யூஸ்வலாக அந்த அவங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து வீக்கெண்டில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ரைடே சாயந்தரம் அந்த பாராயணம் இருக்கும் ஆன்லைனில். ஸோ சாட்டர்டே சண்டே வந்தால் ஃபுல்லாக எனக்கு காத்தால மத்தியானம் ப்ராக்டிஸ் இருக்கும், அப்புறம் ஆன்லைன் பாராயணம் இருக்கும், கோவில் பாராயணம் இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி வரும். ஸோ வீக்கெண்ட் வர்றச்சே நான் வந்து ரொம்ப இது அது என்ன இந்த வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜஸ் அது இது வந்தால் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். மேபி சனிக்கிழமை ராத்திரி ஏதாவது ஒன்று ரெண்டு, அது சம்டைம்ஸ் கொஞ்சம் டயர்டாக எடுத்துனாக்க விட்டுவிடுவேன். ஸோ சண்டே லேட் ஈவினிங் அப்புறம் தான் பார்க்கறதுன்னு ஒரு ஏன்னா டைமிங் அப்படி ஆகிட்டோம்னு வச்சுக்கோ போல. ஸோ இந்த ஒரு 4ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை எப்பவும் போல நான் வந்து சிவசாகரம் அந்த குரூப்பில் மெசேஜ் போட்டது எதுவும் பார்க்கல. கிளாஸ் அது பண்ணி கொஞ்சம் பாராயணங்களும் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 4:45 கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஸோ அப்புறம் உடனே நான் வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன், வந்து கொஞ்சம் எழுதி வேணாம் வாங்கிட்டு வாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து காமாட்சி கோயிலில் போய் கொஞ்சம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம சாகரமில் போய் சத்சங்கம் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா யோக சபை பற்றி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லுவா, கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லியிருக்கிறோம், நான் 2 போகிற அளவுக்கு உடம்புல எனர்ஜி இல்லை. ஸோ அவர் சொன்னார், பையன் வந்து நேரம் வந்து சிவசாகரம் போயிடுவோம், ஏன்னா வந்து நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரும் சொன்னார். சரி போய் அவர் இளநி வாங்க போயிட்டார். நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி முதுக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படி தரையில போய் படுத்துட்டு அப்படியே மனசுக்குள்ள காமாட்சி கோச்சிக்காத உள்ள பற்றி அந்த வைபவத்துக்காக ஏதாவது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு போகிறோம் அப்படின்னு நான் தான் வந்து கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணிட்டு டங்குன்னு ஒரு சவுண்டு, அதாவது இந்த வாட்ஸ்அப் உடைய மெசேஜ் வருது. அப்படி பார்த்தேன், காத்துனா வந்து வீடியோ அப்படின்னு எவ்வளோ ஒரு வந்து கருணாமூர்த்தினா, நான் ஒரு முக்கியமான வைபவத்தை கலந்துக்கணுங்கிறதுக்காக, நான் தெரியாம இருக்கேங்கிறதுக்காக காந்தனண்ணா மூலமா எனக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சு ஞாபகப்படுத்தணும்னு பண்றேன். நம்ம கிருஷ்ண புத்தி எப்படி இருக்கு, உடனே யோசிக்கிறேன், வீடியோ அனுப்புற வெள்ளிக்கிழமை தானே அனுப்புவேன், தேவி பாகவதம் இருக்கும், அப்புறம் நித்திய பூஜை பண்றச்சே வந்து வீட்டுல வருவோம். இப்ப என்ன வருது, இப்ப சத்சங்குக்கு அவர் ரெடியா இருப்பார், அப்புறம் வந்து ஜபம் பண்ணி இருப்பாளே வாழலாம், இப்படின்னு என்னென்னமோ யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். தவிர பக்கத்துல இருக்க அந்த போனை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு அப்ப கூட புத்தி ஓடல. அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தது ஓபன் பண்ணினதும் அது வந்து 5 to 6 மயிலாப்பூர் மாட வீதியில புறப்பாடு சார்ந்துன்னு போட்டிருக்கான். தேடி மேல பார்க்க அந்நிய தேடி என்னடா இது யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட். உடனே ஒரு 2 நிமிஷத்துல தான் இவர் எங்க வீட்டுக்காரர் வந்த 2 பேருமா அந்த வாங்கிட்டு வந்த எண்ணி குடிச்சுட்டு அப்படியே செருப்பை மாட்டிட்டு கூட்டிட்டு உடனே ஓட்டமா கிளம்பிட்டோம். நாங்கள் 5:10 அந்த டைம் பார்த்துக்கோப்போ ஒரு நாட் even 6 minutes டேங்க் கிட்ட கொண்டு பார்த்தோம். அந்த சங்கீதா அந்த ரோடு பார்த்தோம், அங்கே ஒன்றும் தெரியல. சரி ஒரு வேளை பவன்ஸ் கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த டேங்கை தாண்டி அந்த இந்தியன் பேங்க் அந்த ரோடு கிட்ட போயிட்டு சில கடைகள்கிட்ட கேட்டோம், இங்கேருந்து புறப்பாடு ஆச்சாங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லையே எதுவும் வரல. சரி அப்படின்னா நம்ம இது பண்ணிட்டோம். இந்த டேங்கோட குறுக்கு ரோடு வருது, அந்த விடுகிடுன்னு ஓட்டமும் நன்றியமா ஓடியுது. அங்க வந்து கார்னர் அந்த கைலாக்காரன் அம்மா அந்த சங்கீதா கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு பார்த்தா அந்த கொடை இதெல்லாம் தெரிஞ்சுது. அப்படியே 4 பேர் பாய்ச்சல் பாடு அந்த மாதிரி கிடுகிடுன்னு நாங்கள் போனோம். போயிட்டு அழகா கலந்துட்டோம். நாங்கள் வந்து ஒரிஜினலா எப்பவும் போல வந்து ஊபரை வந்து ஓலா புக் பண்ணிட்டு போலாங்க. சப்போஸ் நான் எப்பவும் போல இந்த இதை பார்க்காம அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சத்சங் போட்டு நான் போனே வச்சுட்டே விடுவேன். வேற அப்படி இருந்திருந்தா நாங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க இருந்து புக் பண்ணிட்டு நேராக கந்தஞ்சாவடி அந்த வரைக்கும் போயிருக்கோம். அங்க போய் அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து மறுபடியும் திருப்பி பிடிச்சி நீங்க திரும்பி வந்து ஸோ நேரம் விரயம், பணம் விரயம், வைபவத்துல கலந்துக்க முடியாம இத்தனை விஷயமும் ஆயிருக்கும். அது எவ்வளவு அழகா அவர் மூலமா எனக்கு அனுப்பி அந்த தகவலை சொல்ல வச்சு அதுல கலந்துக்க வச்சுட்டு அதெல்லாம் அந்த புறப்பாடு முடிஞ்சு அந்த ஒரு வீட்டில் போய் அந்த திருவுருவம், கலசம், அந்த செங்கோல் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த
சத்சங் விஷயம் அங்கே வேற என்ன பண்ண போகிறோம் எல்லாம் சொல்லி முடிச்சு தீபாராதனை எல்லாம் எடுத்துட்டு ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி, எந்த அளவுக்கு வந்து நம்மளை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம பேசியிருக்கோம். ஆனா நீ கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து ஒரு விஷயத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து கடற்கடன்னு உங்களுக்கு அதை கலந்துக்க வச்சு அதெல்லாம் அப்படி அங்கே அப்புறம் அந்த அவரை இதை வச்சுட்டு முன்னாடி எல்லாரும் போராட்டம் பண்ணி பூமி அடிச்சாரு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதுல கலந்துட்டோமே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஆக்சுவலி வந்து அந்த கலசம் என்ன எடுத்துட்டு போச்சு, பருப்பு தேங்காய் ட்ரே தான் நான் எடுத்துட்டு போனேன். ஸோ அப்படி ஒரு அந்த ஒரு ஆனந்தம்னு சொல்லுவாரு, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. சரி, இதெல்லாம் ஆச்சு. கீழே எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்க போங்க, வாலண்டியர்ஸ் இங்க இருங்கோ அப்படின்னா. ஸோ நாங்கள் எப்போவும்னாக்கா நாங்கள் சரி நம்ம எப்போ தானே நமக்கு பண்ணணும் வாலண்டியர் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுந்துட்டு இருப்போம். அன்னைக்கு நம்ம ஊருக்கு தானே வந்திருக்காரு, நம்ம என்ன அவசரம் வந்து போய் பிரசாதம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக எல்லாரோடையும் மெதுவாக அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு வெளில உட்காந்துட்டு என்ன பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு. எல்லாருக்கும் வந்து பேட்டர்ஸ் அந்த ஏன்னா அங்கே அவளுக்கு ஒரு இது கன்வெர்ட் பண்ணி அதுக்காக அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் பேட்டர்ஸ் கொடுத்துட்டே வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா வந்து வாங்கிச்சு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் அண்ணா வந்து சிவராமண்ணா வந்து நீ பேர் கொடுக்கல இல்லை, ஆனாலும் நீங்க இருக்கிறதுனால உனக்கும் உங்க ஆத்துக்காருக்கும் நான் வந்து பேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸ் பேட்ச் இது வந்து கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஒரு கருணைன்னு நான் சொல்லுவேன். நான் அது வந்து சார் பண்ண வச்சிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி அந்த வைபவத்துக்கு போது அங்கே ஸ்டே பண்ணணும், தினம் போயிட்டு வர முடியாதுன்னு எங்கள் தம்பி எங்கள் கசன் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்கு அவாட்டெல்லாம் சொல்லி வச்சுட்டு ஒரு 2 நாள் அங்கே தங்கிட்டு அங்கேருந்து வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்தது போக கரெக்டாக அவர் வந்து பேட்ஜை கொடுத்து ப்ளஸ் அவர் சொல்கிறா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு இடம் பேசி வச்சிருக்கோம், யூ கேன் ஸ்டே தேர் அப்படின்னு. எப்படிலாம் இவர் கருணையில எங்கெங்கெல்லாம் வந்து மனுஷாளுக்கு அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. இது எல்லாத்துக்கும் மேல சொல்லுவா இல்லையா, கண்ணா இன்னொரு லட்டு நீங்க ஆசையாங்கிற மாதிரி. அப்புறம் வந்து காந்தனோட போய் நான் ரொம்ப தேங்க்ஸ்னா நீங்க அந்த டைத்துக்கு மொத்தம் நீங்க அனுப்பியிருக்கலன்னா இன்னைக்கு நான் இது மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் சார் விட்டுருவாரா அப்படிங்கிறார் காந்தனா. சொன்னதோட பேசாம இருந்திருக்காம இல்லையா, அங்கிட்டு கலசம் இருக்கேன் அதை நீங்க வீட்டுல வச்சு ஒரு நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து சாரத்துல கொண்டு கொடுக்கலாம் நான் கூட எடுத்துட்டு போனேன். என்ன ஒரு பாக்கியம் சொல்லுங்க அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்தது. எனக்கு வந்து எனக்கு அந்த தாட் எனக்கு அது தோணவும் இல்லை, எனக்கு அது பண்ணுவா போனதுன்னு தெரியவும் தெரியாது. அவர் எடுத்துட்டு போய் வச்சு நீங்க எடுத்துட்டு போய் பொழுது வந்திருக்குது அப்படின்னா அப்புறம் சிவசாரத்துல பொழுது நீ கொடுத்து விடலாம் அப்படின்னு எனக்கு ஆஹா ஒரு யோசிச்சு பாருங்க. கோபுரத்துல வைக்கிற கலசம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணி திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. சரிட்டு அப்புறம் வந்து சிவராமண்ணா கிட்ட ஓவா நீங்க நாளைக்கு வந்து நீ எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னுட்டு அப்புறம் அந்த லேடி கிட்டையும் சொல்லிட்டு நான் வந்து காத்தால வந்து இது பண்ணிக்க எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்புறம் நாங்கள் நடந்து போட்டு என்னமோ வந்து நான் 8:30 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் வந்து இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் மைண்ட்ல வந்து சரி திங்கக்கிழமை வந்து 7-9 ராகுல் சரி பரவாயில்ல 8:00 மேலே தானே நம்ம வரோம்னு சொல்லிருக்கோம், ஒன்றும் தப்பு இல்லை சார் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு தான் போறேன். ஆனா மைண்ட் என்னமோ மண்டே எந்தனால வந்து தெரியாது. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இன்னொரு டிவோட்டி வந்து ஃபோன் பண்ணினார், இல்லம்மா ஊர் சிஸ்டர் வந்து கலசத்தை நாளை வச்சு பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் பொடிச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா, அதனால ஓகே ஒன்றும் இல்லை நான் திங்கக்கிழமை எடுத்துக்கிறேன், சிவராமண்ணாட்ட மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லி ஓகே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இவ வந்து சண்டே வச்சுட்டேன். ஸோ மண்டே மார்னிங் வந்து அதுவும் பாருங்க சிவசாகரம் வரைக்கும் வந்து நம்ம அவ்வளோ தூரம் நீட்டி மழைக்கிட்டு போறதுக்கு கூட சிரமத்தை கொடுக்காதபடிக்கு அவ சிஸ்டர்னு சொன்னவா வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் கிட்டக்கே இருக்கான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பக்கம். ஸோ அவ்வளோ பக்கத்துல போய் திங்கக்கிழமை அழகா வந்து இந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து இங்க வீட்டுல வச்சுட்டு அதையும் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. ஏதாவது ஒருத்தருக்கு மாத்திரம் அந்த சந்தோஷம் கிடைக்கூடாது, அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு டக்குன்னு வந்து
அன்னைக்கு சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி எங்களோட இந்த கூகுள் மீட்ல விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அவாளுக்கெல்லாம் பண்ணா அவளும் வந்து அந்த கலச தர்ஷனமும் பண்ணிக்கிட்டோம், அந்த பூஜையும் அட்டென்ட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு டெக்னாலஜி அட்வான்டேஜ் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட கூகுள் லிங்க்ல இது வந்து நான் என் குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் போட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு மறுநாளைக்கு ஒரு 10:30 மணிக்கு வந்து நாங்கள் ஒரு திருஷ்டி மாதிரி அதுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு வந்து ஆன்லைன்லயே அவள் ஜாயின் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டா. இங்கே ஃப்ளாட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நல்ல கலசத்து பூஜை வந்து இது பண்ணிட்டு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வெத்தலை பார்க்க வாங்கிட்டு போனாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு, அதாவது நம்ம வந்து குருவோட பாதத்தை தாங்கணும், குருவுடைய திருவுருவத்தை வச்சு தாம்பாளத்தை தாங்கி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறது போக அவர் நம்மள அப்படி தாங்குறாருமா. இதை விட வந்து குரு கிட்ட நம்ம வேற என்னமா நமக்கு வேணும்? இதுக்கெல்லாம் எவ்வளோ பாக்கியப்படணும்னாங்க. அதாவது அம்மா அப்பாக்கெல்லாம் பண்ணின அத்தனை அவளுடைய பூஜை பலன் இப்போ நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு மகான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க. அதை கெட்டியா முடிச்சுட்டு எல்லாரும் நல்ல க்ஷேமமா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.